தளபதியோட ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஜனநாயகன் படம் தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல இருந்து இன்னைக்கு நிலைமையில ஏகப்பட்ட அப்டேட்டுகள் வந்திருக்க வேண்டியது. ஆனா கரூர்ல நடந்த பெரும் துயர சம்பவத்தால படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியில வரல. தீபாவளிக்கு கூட படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க சூழல்ல படத்துல இருந்து அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியில வரல. ஆனா இப்போ தளபதியும் சரி டிவிகே கட்சி நிர்வாகிகளும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வருத்தத்துல இருந்து மீண்டு வந்து கட்சி பணியில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதியும் சொல்லியிருக்காரு, முன்ன விட டிவிகே கட்சி பயங்கர ஸ்ட்ராங்கா செயல்படும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி செயல்பட்டா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். மக்களும் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. விஜய் இப்படி இருக்க கூடாது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தைரியமா எதிர்த்து போராடி மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி தளபதியும் கட்சி பணியை தொடங்கிட்டாரு. நவம்பர் 5ஆம் தேதி கட்சியோட சிறப்பு பொதுக்குழுவையும் கூட்ட முடிவு பண்ணியிருக்காரு. சோ தளபதி கட்சி ரீதியா அடுத்து அதிரடி காட்டுற இந்த நிலைமையில அவரோட ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இப்ப பரவ ஆரம்பிச்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீபாவளிக்கே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனா கரூர் சம்பவத்தால படக்குழு அந்த முடிவை மாத்திட்டாங்க. பட் இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இத பத்தி இன்னும் அபிஷியலான அப்டேட் வெளியில வரல. ஆனா சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாசங்கள் தான் இருக்கு. சோ இந்த 2 மாசத்துக்குள்ள படத்தோட டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணோம். அதனால நிறைய அப்டேட்டுகளை ஜனநாயகன் படத்துல இருந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.